அமரந்த் E123 பற்றி விரிவான விளக்கம். அமரந்த் என்பது ஒரு செயற்கை சிவப்பு அசோ நிறமிப்பு ஆகும். இது உணவு, பானங்கள் மற்றும் சில அழகு சாதனங்களில் பயன்படும். அதனால் ஆபத்துக்கள் மற்றும் ஒழுங்குமுறை விளைவாக விவாதங்களுக்கு உள்ளாகிறது. தோற்றமும் வரலாறும். அமரந்த் 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் உருவாக்கப்பட்டது. இது இயற்கை நிறங்களை விட சுலபமாகவும் மலிவாகவும் கிடைக்கச் செய்யப்பட்டது. இது அசோ குறியீட்டுக்குள் வரும் ஒரு முக்கிய செயற்கை நிறமிப்பாகும். தயாரிப்பு செயல்முறை. அமரந்த் பெட்ரோலியத்திலிருந்து பெறப்படும் அமீன்களுடன் டயாசோடிசேஷன் மற்றும் நாப்தலீன் கலவை செயல்முறைகளால் தயாரிக்கப்படுகிறது. தயாரிப்பின் போது சுத்திகரிப்பு முக்கியமாக செய்யப்படுகிறது, மேலும் உணவின் தரத்தை உறுதி செய்வதற்காக சில முக்கியமான கட்டுப்பாடுகள் மேற்கொள்ளப்படுகின்றன. பயன்பாடுகள். உணவுகள், ஐஸ்கிரீம், ஜெல்லிகள், கேக் மற்றும் பலவகை பானங்களில் பயன்படுத்தப்படுகிறது. மருந்துகள், மாத்திரை மற்றும் பிற மருந்துகளில் கொட்டிடும் நிறமாக. அழகு சாதனங்கள், லிப்ஸ்டிக் மற்றும் முகமூடிகள். ஒழுங்கு விதிகள் மற்றும் மரியாதைகள். ஐரோப்பிய யூனியன். அமரந்த் பல நாடுகளில் தடை செய்யப்பட்டது. முன்னணி நாடுகள்: நார்வே, ஆஸ்திரேலியா. அமெரிக்க FDA அமரந்தை உணவுகளில் பயன்படுத்த தடை செய்துள்ளது, ஆனால் மற்ற பொருட்களில் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. JECFA ஆதி தினசரி உபயோகத்திற்கான ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவு 0 முதல் 0.5 வரை மில்லிகிராம் கிலோ எடைக்கு மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. ஆரோக்கிய பாதிப்புகள். அமரந்த் சிலருக்கு தேன்மை நோய் அல்லது தோல் சிரங்கு போன்ற ஒவ்வாமைகளை ஏற்படுத்தக்கூடும். இது குழந்தைகளின் நடத்தை மாற்றம் மற்றும் ஹைப்பர் ஆக்டிவிட்டியை தூண்டும் என்று சில ஆய்வுகள் சுட்டிக்காட்டுகின்றன. கார்சினோஜென்சிட்டி குறித்து உறுதியான ஆதாரமில்லை, ஆனால் மேலும் ஆய்வுகள் தேவைப்படுகின்றன. செலவு மற்றும் சந்தை. அமரந்த் இயற்கை நிறங்களை விட குறைவான செலவில் கிடைக்கிறது, ஆனால் ஒழுங்கு விதிகளின் காரணமாக சில சந்தைகளில் இதன் பயன்பாடு குறைந்துள்ளது. சமூகத்தின் மூலமாக அதிகம் சுகாதார கவனிக்க இயற்கை நிறமிப்புகளின் தேவை அதிகரித்து வருகிறது. இது E123 போன்ற செயற்கை நிறங்களை மாற்றும் வாய்ப்புகளை உருவாக்குகிறது.